ஸோ இப்போ நம்ம சேனலில் என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்கிட்ட அடோப் அக்ரோபேட் ரீடர் 9.1 வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டூல்ஸுமே என்னால் எனேபிள் பண்ண முடியல. அதாவது டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருந்துச்சு, நாட் அலோயிங் இருந்துச்சு. இதை ஹைலைட் கூட பண்ண முடியல. ஹைலைட் பண்ண முடியல, என்னால் வந்து ஒரு பென்சில் மார்க் பண்ணி காட்ட முடியல, என்னால் ஒரு ஷேப் எடுத்து வரைஞ்சு காட்ட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த அடோப் அக்ரோபேட் ரீடரை ஃபுல்லாகவே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ புதுசாகவே அடோப் அக்ரோபேட் ரீடர் 11 வெர்ஷன் நான் போட்டிருக்கேன். இந்த வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு டூல்ஸு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, இந்த டூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த டூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல்ஸ் போக கூட தேவையில்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து இங்கே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு லைனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைட் டெக்ஸ்ட் வரும். அதே மாதிரி ஒரு லைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட்னால் அது வந்து அந்த டெக்ஸ்ட் தான் அடிச்சிடும். அது மாதிரி ஒரு லைனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் நோட் டு ரீப்ளேஸ் டெக்ஸ்ட். ஆட் நோட்னா இந்த இடத்துல நம்ம என்ன நோட் அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிவைஸ் அ கேபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங், இது வந்து நாட் நீடட் இப்போ நோட்ஸ் அடித்து நம்ம அனுப்புறது நாட் நீடட் போஸ்ட்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ ஒரு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் நோட் டு டெக்ஸ்ட்னால் இங்கேயும் நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் நம்ம வந்து அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். இப்போ போஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன நோட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல வச்சிங்கன்னா என்ன நோட் இருக்குன்னு தெரிஞ்சும். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ பிடிஎஃப்ல நம்ம பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிடிஎஃப் இந்த ஆப்ஷன்ஸோட எல்லாமே சேவ் ஆகிடும். இப்போ வந்து டூல்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ நமக்கு டூல்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து எடிட் ஆப்ஷன் போயிட்டு இல்லை வியூவில் போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. வியூவில் போயிட்டு டூல்ஸ் போயிட்டிங்க அப்படின்னா டூல்ஸ் போயிட்டிங்க அப்படின்னா இப்போ மோர் டூல்ஸ் இருக்கு இல்லையா, மோர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா சரி இந்த டூல்ஸில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டூல்ஸ் வேணும்னா கூட இங்கே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஸோ கிரியேட் கஸ்டம் டூல் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பென் இருக்கும். இந்த பென் ஆப்ஷனை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அன்லைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் நம்ம படிக்கணும் அப்படின்னா வந்து இதை வந்து அன்லைன் பண்ணிக்கலாம். அந்த அன்லைன் பண்ணிவிட்டு இதை வந்து எரேஸ் ட்ராயிங்னா நம்ம வந்து எரேஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, அன்லைன் பண்ணிட்டு எரேஸ் கூட பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைலைட் பண்ணிக்கலாம், இப்போ பெனில் எழுதிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரேடியோ அப்படின்ற இடத்துல வந்து ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைன் திக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பென் எடுக்கிறோம், அந்த லைன் திக்னஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக வேணும்னா இந்த திக்னஸ் இங்கே வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதிகமாக திக்னஸ் வைக்கிறேன். ஸோ இந்த பென் எடுத்து நம்ம அதிகமாக திக்னஸை எழுதிக்க முடியும். இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல். ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இசட். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் டூலு இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இசடு, இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷனோ இது ஃப்ரீ ஹேண்ட் டூலு நீங்கள் எதனால் வச்சு எழுதிக்கலாம். அன்லைன் பண்ணிக்கலாம். இந்த லைன் திக்னஸ் வந்து இங்கே வச்சு நம்ம இது பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் கூட நம்ம வந்து லைன் திக்னஸை ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சு நம்ம அன்லைன் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஓப்பன் பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு இருக்கும். திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே நமக்கு காட்டும். ஸோ அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம இவ்வளோ இது பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேர்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பிடிஎஃபாக மாற்றிக்கிட்டு அதில் நீங்கள் வந்து நீங்கள் யாருக்காவது இப்போ ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நீங்கள் இப்போ ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நியூ அட்டாச்மெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாச் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை வந்து ஏதோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு தெரியுது. ஸோ அப்புறம் இந்த இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்ன அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம போய் எடுத்துக்கலாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அட்டாச்மெண்ட் அங்கே வந்துருச்சு. ஸோ அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் எப்படி வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அன்லைன் பண்ணி நம்ம வந்து காட்ட முடியுன்றதை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆரோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆரோ போனோன்னா நீங்கள் இந்த டூல்ஸில் போய்ட்டு ஆரோ எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து திக்னஸ் நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். இப்போ ரெக்டாங்கிள் போகணுன்னா இந்த இடத்துல ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஸோ இங்கே போய்ட்டு வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் எடுத்து நீங்கள் ரெக்டாங்கிள் பண்ணி காமிச்சிக்கலாம். ரெக்டாங்கிள் போட்டு காமிச்சிக்கலாம். இப்போ வந்து ஓவல் அப்படின்னா ஸோ இது வந்து ஓவல் போட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பாலிகான் க்ளவுடு இதெல்லாம் போட்டுக்கலாம். பாலிகான் ஷேப்பில் நீங்கள் அதை வரைஞ்சிக்கலாம். பாலிகான் ஷேப்பில் கூட போட்டு காமிக்கலாம். அப்புறம் வந்து கனெக்டட் லைன்ஸ் எக்ஸ்பேண்ட் ட்ராயிங் டூல்ஸ். இப்போ கனெக்டட் லைன்ஸ் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு லைனை வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து வேறு எந்த ஷேப்னாலும் போட்டு நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வரைகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து க்ளவுடு இந்த மாதிரி க்ளவுட் மாதிரி போட்டு காட்டினா கூட நம்ம வந்து காமிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இது போட்டு காமிக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இது போட்டு காமிச்சிருக்கலாம். க்ளவுட் மாதிரி ஒரு ஷேப்பில் கூட போட்டு நம்ம காமிச்சிக்க முடியும். அடுத்து வந்து எக்ஸ்பேண்ட் ட்ராயிங் டூல்ஸ். ட்ராயிங் டூல்ஸ் வந்து இப்போ ஏதாவது ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் இப்போ பென் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி அனுப்பலாம். திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஃப்ரீ ஹேண்ட் டூலு ஓவல் பண்ணி ரெக்டாங்கிள் பண்ணி இந்த க்ளவுட் ஷேப் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேவஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் ஆல் டேப்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் வந்து திரும்ப அந்த ஃபோல்டருக்கு நான் போய் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம சேஞ்ச் பண்ணது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா?